நாகை மாவட்டம் அவுரித்திரளில் கள்ளக்குறிச்சி உயிரிழப்பிற்கு பொறுப்பேற்று முதல்வர் ஸ்டாலின் பதவி விலக வலியுறுத்தி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் OS மணியன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விடியா திமுக அரசிற்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தின் போது விடியா அரசின் ஏவல் துறையினர் மேடை அமைக்க அனுமதிக்காததால் முன்னாள் அமைச்சர் OS மணியன் தனது காரின் மேல் ஏறி நின்று விடியா அரசிற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினார். எந்த பத்திரிகையாவது இந்த கலாச்சார ஓலத்தை, இந்த கேவலத்தை, இந்த அக்கிரம அநியாயத்தை, ஆறாக ஓடுகிற அந்த கலாச்சார விஷயத்தை யாராவது பத்திரிகையில் எழுதுகிறார்களா? என்னென்னமோ எழுதுகிறார்கள், எதையோ எழுதுகிறார்கள். ஏன் இதை எழுதவில்லை? நீங்களும் உடந்தையா என்கிற கேள்வி எங்களுக்கு எழுகிறது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் உயிரிழப்புகளை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து திருப்பத்தூரில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KC வீரமணி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக MLA செந்தில்குமார், முன்னாள் MLAக்கள் என 5000க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். கள்ளச்சாராய புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து திருவாரூரில் புதிய ரயில் நிலையம் முன்பாக அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக கழக அமைப்பு செயலாளர்கள் சிவா ராஜமாணிக்கம், கோபால் ஆகியோர் தலைமை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பங்கேற்று கள்ளச்சாராயத்தால் ஏற்பட்ட மரணத்திற்கு பொறுப்பேற்று பொம்மை முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். MK ஸ்டாலினே முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய். காத்திராங்க, கள்ள சாராயம் காய்ச்சிராங்க, துணை போறாங்க. திமுக நிர்வாகிகளே துணை போறாங்க. எரியுது, ஏழை வயிறு எரியுது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய முதல்வர் ஸ்டாலின் பதவி விலக வலியுறுத்தி ஈரோடு மாவட்டம் வீரப்பன் சத்திரத்தில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் அமைச்சர் KV ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் KA செங்கோட்டையன், KC கருப்பணன், ஜெயக்குமார், பன்னாரி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தென்னரசு, சிவசுப்பிரமணியம் உள்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விடியா திமுக அரசிற்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். விடியா திமுக அரசே, கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களுக்கு துணை போகாதே. சர்வதேச போதைப் பொருள் நடத்துபவர்களுக்கு துணை போகாதே. திருநெல்வேலி மாவட்டம் வண்ணாரப்பேட்டையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 15 பேர் கைது செய்யப்பட்டனர். தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அன்பு அங்கப்பன் தலைமையில் விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் சாலை மறியல் நடைபெற்றது. கழக அமைப்பு செயலாளர் சுதா K பரமசிவம் தலைமையில் புறநகர் மாவட்ட செயலாளரும் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினருமான இசக்கி சுப்பையா முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் கண்டன கோஷமிட்டனர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் விடியா அரசின் மெத்தன போக்கை கண்டித்து புதுக்கோட்டை மாவட்டம் PLA ரவுண்டானாவில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் C விஜயபாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு முதல்வர் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என கண்டன முழக்கங்களை எழுப்பினர். போட்ட முதலமைச்சரே, பதவி விலகு. சீரழியுது. கள்ளச்சாராயத்தால் தமிழக மக்களின் வாழ்வே சீரழியுது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் S பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு விடியா திமுக அரசிற்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம்.
தமிழகத்தில் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து பெரம்பலூர் மாவட்டம் பழைய பேருந்து நிலையம் காந்தி சிலை அருகே அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பை ரா தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான வரகூர் அருணாச்சலம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மருதராஜா, சந்திரகாசி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூவைத்தா செழியன் உள்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி பலர் உயிரிழந்த நிலையில் இச்சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து அரியலூர் மாவட்டம் அண்ணா சிலை முன்பு அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் முன்னாள் அரசு கொறடாவும் அரியலூர் மாவட்ட செயலாளருமான தாமரை ராஜேந்திரன், முன்னாள் எம்பி இளவரசன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமஜெயலிங்கம், இளவழகன் உள்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விடியா திமுக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய கையாளாகாத விடியா திமுக அரசை கண்டித்து சேலம் மாவட்டம் கோட்டை மைதானத்தில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன், மாநகர் மாவட்ட கழக செயலாளர் வெங்கடாச்சலம், முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான செம்மலை, மாநிலங்களவை உறுப்பினர் சந்திரசேகரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலசுப்ரமணியன், ராஜமுத்து, மணி, ஜெய்சங்கரன், நல்லத்தம்பி, சித்ரா, சுந்தர்ராஜன் உள்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விடியா திமுக அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர்.